கர்த்தர் நம்ம மறக்காத தேவன். அவரை பற்றி பாடணுன்னா பாடிக்கிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் நம்மளை மறந்துடுறாங்க. எத்தனை பேர் உங்களை மறந்துருக்காங்க யோசித்து பாருங்கள். மறந்தே போயிடுவாங்க, தெரியவே தெரியாதுன்றவாங்க. ஆனால் கர்த்தர் மறக்கிறது இல்லை. தாய் தன் பாலகனை மறந்தாலும் தாய் பாலகனை மறக்க முடியுமா? மறக்க முடியாது. அப்படியே ஆனால் கூட நான் ஒன்றை மறக்க மாட்டேன். அப்பேற்பட்ட நல்ல அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். ஆமென். கர்த்தர் நம்ம மேல கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களை நடத்துறதுக்காக தான் இங்கே கொண்டு வந்திருக்கார். ஏன்னா அது குறித்த போதனைகளை கேட்க முடியாது. அப்போ கர்த்தருடைய சித்தம் உங்களை ஆசீர்வதிப்பது, எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பது. ஆவிக்குரிய விதத்தில், சரீர பிரகாரமாக, மனதளவில், குடும்ப வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம். அதுதான் அவருக்கு மகிமை.